ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فيقول الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا إلى آخر الآيات. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله حي كريم غفور يكني، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آله وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்மளை சீராக செம்மையாக்க எல்லா நேரத்திலும் நாடுகின்றான். குறிப்பாக முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள், முஸ்லிம்களுடைய உணவு, முஸ்லிம்களுடைய ஆடை, முஸ்லிம்களுடைய சொல் பேச்சு அனைத்தும் சீராக செம்மையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். ஒரு சிற்பத்தை வடிவமைக்க ஒரு சிற்பி ஒரு கலையை செதுக்குகிறார், உருவங்களை வடிவம் அமைக்கிறார். அவர் செதுக்கும் பொழுது எந்த விதமான பிசகுதலும் ஏற்பட்டு விடாத வண்ணமாக தனது சிற்பிய கலையில் சற்றும் களங்கம் ஏற்பட்டு விடாத வண்ணமாக அந்த சிற்பத்தை வடிவம் அமைக்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு உலகத்துல சிற்பி என்ற பெயர் கிடைக்கும். அதை பார்த்து அவர் ரசிக்கிறார், அவரை பார்த்து உலகம் ரசிக்கின்றது. ஆனால் அந்த சிற்பி தனது வடிவத்திலே சற்று பிசகு விட்டார், உலகம் அவரை பார்த்து விமர்சனம் செய்யும். நீ சிற்பியாக ஆவதற்கு அருகதை இருக்கும் என்று உலகம் விமர்சனம் செய்யும். இதே போலதான் அல்லாஹ் முஸ்லிம்களுடைய சொல்லையும், முஸ்லிம்களுடைய ஆடையும், முஸ்லிம்களுடைய வாழ்க்கையும் அழகான முறையில் செதுக்கி நம்மளை ரசித்து அழகு பார்க்க அல்லாஹ் நாடுகின்றான். அந்த அடிப்படையிலே நம்முடைய சொல்லாக, நம்முடைய பேச்சுக்கள் எவ்வளவு நளினமாக, எவ்வளவு அமைதியாக, எவ்வளவு அற்புதமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கமும் குர்ஆனும் நமக்கு மிக ஆழமாக பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வெறும் சில வழக்கு வழிபாடுகளை மட்டும் சொல்லி வாழ்வுடக்கூடிய ஒரு வேதம் அல்ல. மனிதனுடைய சொல் எந்த விதத்திலும் ஆபாசத்தை தூண்டக்கூடியதாகவோ அருவருக்கத்தக்கதாகவோ கொச்சையான வாசகங்களை ஒரு முஸ்லிம் சொல்லிவிடக்கூடாது என்பதை குர்ஆன் நமக்கு பல ஆயத்துகளில் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அருமையானவர்களே, திருமறையிலே அல்லாஹ் தஆலா எல்லா சட்டத்தையும் பேசுவான், எல்லா சட்டத்தையும் பேசுறான். தொழுவுங்கன்னு சொன்ன அல்லாஹ், தொழுகைக்கு உதவு செய்யுங்கன்னு சொன்ன அல்லாஹ், உதவுக்கு தண்ணீர் இல்லாவிட்டால் என்ன செய்வது, தயவு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்துடைய ஆயத்துடைய போக்குகளை கவனித்தால் எவ்வளவு துல்லியமான வாசகத்தை அல்லாஹ் தஆலா கையாண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவார்? இந்த ஒரு வாசகம் ஆழமா சிந்திக்க வேண்டியது. உங்களில் யாராவது ஒருவர் வாயித்திருந்து வந்தார். இதுக்கு என்ன பொதுவாக நம்முடைய நடைமுறையில சொல்றதுனாக்கா, மலம் ஜலம் கழித்து விட்டு வந்தார், மலம் ஜலம் கழித்து விட்டு வந்தார். இப்படி சொல்லக்கூடியதை கூட அல்லாஹ் ஒரு கொச்சையாக கருதுகின்றான். இது ஆபாசத்தின் பக்கம் தூண்டிவிடுமோ என்பதற்காண்டி வேறு ஒரு மூடனான வாசகத்தை அல்லாஹ் தஆலா கையாளுகின்றான். அதுக்குத்தான் தமிழிலே சொல்லுவோம் இடைமறையான வாசகங்கள், இலைமறையான வாசகங்கள் அல்லாஹ் தஆலா கையாளுகின்றான். இங்க என்ன?
இந்த வாயித் என்பதற்கு நேரடி தமிழ் அர்த்தம் என்னவென்று சொன்னால், தாழ்வான பகுதியில் இருந்து நீங்கள் வந்தால், எங்கிருந்து வந்தால் தாழ்வான பகுதி. இப்ப அல்லாஹ் தஆலா கையாண்டிருக்க வாசகத்தை பாருங்கள். தாழ்வான பகுதி. அன்றைய காலத்திலே அரபுலோக மக்களிடத்துல திறந்த வழி இல்ல இருக்கக்கூடியதுதான் அவர்களுடைய மலம் ஜலம் கழிக்கும் அறைகளாக இருந்தது. அதனால் ஊரை விட்டு வெளியிலே போகி ஒரு மலைக்கு மேல் ஏறி மலையினுடைய கீழ் பகுதியிலே தனது சுய தேவைகளை நிவர்த்தி செய்வாங்க. இது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? மலையினுடைய மேல் பகுதியிலிருந்து கீழ் பகுதிக்கு தாழ்வான பகுதியிலிருந்து வந்தார். இப்ப தாழ்வா பகுதியிலிருந்து வந்தார் என்பதனுடைய கருத்து என்ன? மலம் ஜலம் கழித்து விட்டு வந்தார். அல்லாஹ் தஆலா நேரடியாக மலம் ஜலம் கழித்து விட்டு வந்தார் என்ற வாசகத்தை பிரயோகிக்கவில்லை குர்ஆனில். அதை கூட குச்சையாக கருதி அது கூட வாசகத்தினுடைய மென்மை தாண்டி போய்விடுமோ, ஒரு சில ஆபாசத்தை கூட்டிவிடுமோ என்பதை உணர்ந்த அல்லாஹ் தஆலா பகுதியில் ஒருவர் வாழ்வார் என்ற வாசகத்தை அல்லாஹ் தஆலா கையாண்டிருக்கிறார் என்று அறிஞர்கள் சொல்லி தருவார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா இதே திருவசனத்தை சொல்லுவார், என்ன அர்த்தம்? நீங்கள் பெண்களை தொட்டு விட்டு வந்தால் அவர்கள் உங்களை தொட்டார். அரபியில் லாமஸ இலாமிஸ் என்றால் ஒருவர் அடுத்தவரை தொடுதல், அடுத்தவர் இன்னொருவரை தொடுதல், இருவரும் தொட்டுக் கொள்வதற்கு லாமஸ. வெறும் லமச என்றால் இவர் தொட்டார், லாமஸ் என்றால் ஒருவர் அடுத்தவருக்கு மட்டுமே தொட்டுக் கொண்டார்கள். இவர் தொடுகிறார் அவரை, அவர் தொடுகிறார் இவரை. இந்த அர்த்தத்தை இருக்கக்கூடிய வாசகத்தை அல்லாஹ் தஆலா பிரயோகித்து நீங்கள் பெண்களை தொட்டு விட்டு வந்தார், பெண்கள் உங்களை தொட்டு விட்டு வந்தார் குறிப்பு கடமை. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தை என்ன சொல்கிறான்? ஒரு ஆண் பெண் இருவருக்கு மத்தியில அந்யோன்ய நிலை, ஒரு ஆண் பெண் இருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நிலை, ஒரு ஆண் பெண்ணை தொடுவது, ஒரு பெண் ஆணை தொடுவது, இருவருக்கு மத்தியிலே உடலும் ஏற்படுவது, இருவருக்கு மத்தியிலே தாம்பத்தியம் ஏற்படுதல் என்ற நிலைப்பாட்டை அல்லாஹ் நேரடியாக குர்ஆனில் வாசகத்தை பயன்படுத்தாமல் நீங்கள் உடலுறவு கொண்டு விட்டு வந்தால், நீங்கள் தாம்பத்தியம் மேற்கொண்டு கொண்டு வந்தால் என்ற வாசகத்தை நான் பெருகாமல் ஒரு ஆண் பெண்ணை தொட்டு விட்டு வந்தால், பெண் ஆணை தொட்டு விட்டு வந்தால் என்ற வாசகத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி எந்த விதத்திலும் மனிதனுடைய சிந்தனை ஆபாசத்தின் பக்கம், கொச்சையான வாசகத்தின் பக்கம், அநாகரிகமான வாசகத்தின் பக்கம் மனிதன் முன்னெடுக்க கூடாது என்பதை குர்ஆன் நமக்கு பாடம் கற்றுத் தருகிறது. அதோட வாசகம் தான் உடலுறவு கொண்டு விட்டு வந்தால் குளிப்பு கடமையாகி விடுகிறது, குளிப்பதற்கு வாய்ப்பில்லை, உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீர் இல்லை, தூய்மையான மண்ணை வைத்து நீங்கள் தகவம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை விளக்கக்கூடிய அல்லாஹ் எவ்வளவு துல்லியமாக விளக்குகின்றான். அகில உலக மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் சொல் பிரயோகத்தை, வாசக பிரயோகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஆபாசத்தை தூண்டக்கூடிய, கொச்சைகளை வருகெடுத்திருக்கக்கூடிய, அநாகரிகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய வாசகத்தை விட்டு தன்னை முஸ்லிம்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் பாடம் கற்றுத் தருகிறான். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளம், கியாமத்துடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் உலகமெல்லாம் ஆபாசங்கள் பரவி நிற்கும். மனிதனுடைய பார்வை, மனிதனுடைய பேச்சு, மனிதனுடைய அசைவு, நெளிவு, சிரிவு, இவங்க இரட்டை வாசகத்தில் பேசக்கூடிய பயன்பாடுகள் அத்தனையிலையும் ஆபாசம் நினைத்து நிற்கும். இது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபா பெருமக்கள் தரக்கூடிய அறிக்கையை பாருங்கள். பெருமானாருடைய சுய வாழ்க்கை தகவலை பெருமானாருடைய தோழர்கள் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், லம் யகுன் ஃபாஹிஷா வலா முத்தஃபிஷா, லம் யகுன் ஃபாஹிஷா வலா முத்தஃபிஷா. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டுமென்றோ அல்லது தெரியாமலையோ தன் வாழ்வில் ஆபாச வாசகத்தை பயன்படுத்தியது கிடையாது. சிலர்கள் யதார்த்தமாக பயன்படுத்துகிறார்கள், அல்லது சபைகளை கவனித்து 4 பேருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக
வேண்டும் என்று ஆபாச வாசகத்தை பேசுவார்கள். ஆபாசத்தை தூண்டக்கூடிய எழுத்துக்களின் மூலமாக சமுதாயத்தை சீரழிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பெருமானாருடைய தோழர்கள் கொடுக்கக்கூடிய தகவலை பாருங்கள். பெருமானார் அவர்கள் இயல்பாகவோ அல்லது வேண்டுமென்றோ ஆபாச வாசகத்தை வாழ்வில் பேசியதே கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபித்தோழர்கள் தரக்கூடிய தகவல் முஸ்லிம்கள் இன்னைக்கு பாடம் கற்க வேண்டிய ஒன்று. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு பேருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். ஈசாவை மரியம் பெற்றெடுத்தார்கள் ஒரு ஆணும் தீண்டுதல் இல்லாமல். இது உலக நாட்டத்தில் வியக்கத்தக்க இறைவனுடைய மாபெரும் அருள், இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் நம்பியிருக்கிறோம். ஆனால் இந்த ஈசா, இந்த மரியம் இருவர்களும் தெய்வம் அல்ல, இருவர்களும் கடவுள் அல்ல. ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஈசாவையும் மரியம் அவர்களையும் கடவுளாக வர்ணித்தார்கள், தெய்வமாக பார்த்தார்கள். இதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டி அவர்கள் தெய்வத்தன்மைக்கு உட்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் கடவுள் அல்ல என்ற மறுப்புரையை குர்ஆனில் பயன்படுத்தும் பொழுது ஒரு வாசகத்தை அல்லாஹ் தஆலா சொல்வார், கானா யக்குலானி துஆம், கானா யக்குலானி துஆம். ஈசாவும் மரியமும் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று மட்டும் அல்லாஹ் எடுத்து விடுகிறான். உணவு சாப்பிட்டான். உணவு சாப்பிட்டா என்ன நடக்கு? உணவு சாப்பிட்டா ஜலம் இது இயல்பு. மனிதனுக்கு எழுந்து சாப்பிடணும்னு யோசிப்பான். எப்ப பயணத்துல போறோம், இப்ப சாப்பிட்டுட்டாக்க இடையில மலஜலம் வந்துட்டா என்ன செய்யறது? அதை கட்டுப்பாட்டுல வைத்து இன்னைக்கு பல மக்கள் சாப்பாட்டை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. சாப்பாட்டை குறைச்சி நிகழ்ச்சிக்கு போறோம், ஒரு கூட்டத்துக்கு போறோம், ஒரு மாநாட்டுக்கு போறோம், அமராவதிக்கு போறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், ரெண்டு வாரத்துல சாப்பிட மாட்டோம். காரணம் இடையில ஜலம் வந்துவிடும், மழை வந்துவிடும் என்று யோசித்து அதை நிதானமாக சாப்பிட்டுக் கொள்வார்கள். அப்ப சாப்பிடுவார்கள் என்று சொன்னா அடுத்த சிந்தனை எங்கு போகும்? மனம் ஜனம் என்பது இயல்பு. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது இந்த மரியமும் இந்த ஈசா இருவர்களும் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். சக மனிதர்களாக நீங்கள் எப்படி சாப்பிடுகிறீர்களோ, எப்படி மலம் ஜலம் கழிக்கிறீர்களோ, அவர்கள் உங்களை போன்றுதான் அவர்களும் சக மனிதர்கள். அவர்கள் கடவுள் அல்ல, அவர்கள் தெய்வம் அல்ல என்று அத்தனை மறுத்து செல்லும் பொழுது குர்ஆனுடைய வசனத்தை எப்படி பயன்படுத்துகிறார்? உணவை சாப்பிடுவார்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டு இருவர்களும் மனம் ஜலம் கழிப்பார்கள் அப்படிங்கிற வாசகத்தை கூட அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வரவில்லை. இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சாப்பிட்டா மனிதனுக்கு இயற்கையாக மனிதனுக்கு போகும். இங்கு வாசகத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை கூட அல்லாஹ் ஒரு பெற்றையாக கருதுகின்றான். அப்படி வாசகத்தை பயன்படுத்துவதை கூட ஒரு அநாகரிகமான வாசகமாக, ஒரு ஆபாசத்தின் பக்கம் இழுத்து தள்ளுவே என்று அல்லாஹ் தஆலா உணர்ந்து அகில உலக முஸ்லிம்கள் தன் வாசகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு அற்புதமான பாடம் நடத்துகின்றான். ஒரு சிறந்த வகுப்பு நடக்கிறது குர்ஆன். அருமையானவர்களே, குர்ஆனை யோசித்து ஓதுங்கள், குர்ஆனை ஆய்வு செய்து படியுங்கள். குர்ஆனுடைய குரங்கு, குர்ஆனுடைய வாசக அமைப்புகள், குர்ஆனுடைய யதார்த்தம், இந்த வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்தி என்ன நாடுகிறான் அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய வாசகத்தை, முஸ்லிம்களுடைய பேச்சை அல்லாஹ் செதுக்கி அழகு பார்க்க ஆசைப்படுகின்றார். ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலிருந்து ஆபாசங்கள் வந்துவிடக் கூடாது, ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலிருந்து அநாகரிகமான வாசகங்கள் வந்துவிடக் கூடாது என்பதில் அல்லாஹ் மிகுந்த ஜாக்கிரதையோடு வாசகத்தை பயன்படுத்துகின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களாக நாங்கள் என்ன செய்யணும்? அடுத்த நகர்வுகளில் கொண்டு போகணும். நம்முடைய கோபத்தை எதிர்பார்க்கிறார்கள். இஸ்லாம் இளைஞர்களுடைய வேகத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு யாராவது பேசி விடுவானா? தயவு செய்து சகோதரர்களே, வாய் முடியும், நல்ல வாசகத்தை பயன்படுத்துங்கள். அடுத்த மதத்தவருடைய மனங்களை புண்படுத்தி விடாதமாக லேசான முறையில் பதில் சொல்லுங்கள். எப்படியெல்லாம் கோபத்தை உண்டாக்குவாங்க? நான் ஒரு வரலாறு சொல்லுகிறேன். சஹாபா பெருமக்களுடைய காலத்திலே ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் முஆவியா, ரெண்டு சஹாபா பெருமக்களும் அரசியல் ரீதியாக கடுமையாக பிரிந்திருந்தாங்க. ஹஜ்ரத் முஆவியாவுடைய அணி ஹஜ்ரத் ஹுசைன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனாருடைய மகன், பெருமானாருடைய பேரன். அவருக்கும் முஆவியாவுக்கும் கடுமையான அரசியல் பகை.
ஒரு மாபெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சஹாபா பெருமக்கள் 2 அணிகளாக பிரிந்து களம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய அணியில ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அணியில ஒரு சஹாபி இருக்கிறார். அவருடைய பேரு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட போய் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சம்பந்தமாக ஒரு தவறான கருத்தை கிளறி விட்டு அவருடைய கோபத்தை அவர் எதிரணிக்கு எதிரான எப்படி எல்லாம் துவேஷத்தை கத்துகிறார் என்று எதிர்பார்ப்பதற்காக ஒருத்தர் போறார். போய் உட்கார்ந்து ஒரு வாசகத்தை சொல்கிறார். என்ன வாசகத்தை சொல்கிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகன் ஹுசைன் அது குத்தில அவர் கொல்லப்பட்டு விட்டார். அவர் கொல்லப்பட்டு விட்டார். யாரு? இவருடைய தலைவர், இவருடைய ஆதரவாளர்களுக்கு தகவல் கொடுக்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டுட்டாங்க. கொல்லப்பட்டு சொன்னாக்கா இவர் எதிரணியை பயங்கரமாக திட்டுவார், முஆவியாவை திட்டுவார். அந்த தகவலை வாங்கி இப்ப எங்க கொடுக்கலாம் என்ற ஒரு நச்சு வேலையை ஒருத்தர். இதை கேட்டுவிட்ட அந்த சஹாபி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற பதில் சொல்லிட்டு வாங்கி போடுறாங்க. பக்கத்துல ஒருவர் கூட கிளறார், உங்க தலைவர் உங்க என்ற தோரணையில் கிணறி விடுகின்றார். பதில் எதுவும் பேசவில்லை. சொன்னார்கள், ஒரு திருவசனத்தை ஓதி அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும், நீதான் இந்த வான பூமிகளில் எந்த முன்னுதாரணம் இல்லாமல் படைத்தார், நீ அனைத்தையும் அறிந்த ஆலிமல் கைபி வஸ்ஸஹாதா, என்ன மறைவானது என்ன நிதர்சனம் என்ன பொய் என்பதை அறிந்தவனாக நீ இருக்கிறாய். அந்த தஹ்குமு பைனஹும் ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன், இருவர்களும் தமக்கு மத்தியிலே மோதிக்கொண்ட கருத்து வேறுபாட்டிற்கு நீதான் தீர்ப்பு செய்ய வேண்டும். இந்த தீர்ப்பை இவர் செய்யாமல் அல்லாஹ்வின் பக்கம் சாட்டி விட்டு ஒதுங்கி விடுகின்றார். எதிரில் வந்தவர் ஏதாவது மீண்டும் கிளறிவிட எதிர்பார்க்கின்றார். இருவர்களும் வாய் மூடி அமைதியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொல்கிறாங்க, இலைஹி நர்ஜி வ இலைஹி நுஆஸப், நாங்கள் அந்த அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், அல்லாஹ் எங்களிடத்திலே கணக்கு வழக்கு வாங்குவான். அல்லாஹ் அவன் நீதி செலுத்துபவன். யார் சக்திகள் இருந்தார்கள் யார் அசக்திகள் இருந்தார்கள் என்பதற்குரிய தீர்மானத்திற்குரிய தீர்ப்பு வழங்குவதற்குரிய அதிபதி அல்லாஹ். அவன் தீர்ப்பு வழங்குவான். அவனுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்போம், நாங்கள் அவன் பட்டு போகின்றோம், அவன் எங்களுக்கு கணக்கு வாங்குவான் என்று சொல்லி வாய் மூடி விடுகிறார்கள். அருமையான பெரியவர்களே சகோதரர்களே, இந்த பாடத்தை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கோபத்தை கிளறிவிட இஸ்லாமிய இளைஞர்களுடைய துவேஷத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம். தயவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இன்ன பிற நவீன கருவிகள் மூலமாக இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்களை கருத்தியல் ரீதியாக அமைதியாக கையாளுங்கள். சற்றும் அடுத்த மதத்தவருடைய உள்ளங்களை காயப்படுத்த வண்ணமாகவோ அல்லது மத மோதல்களை உண்டாக்க வண்ணமாகவோ எந்த விதமான பதிவுகளை தயவு செய்து விட்டு விடாதீர்கள். இது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். அருமையான பெரியவர்களே சகோதரர்களே, எனவே நாம் நம்முடைய வாசகத்தை கூட அளந்து பேச வேண்டும். அல்லாஹ் நமக்கு எப்படி பாடம் கற்றுத்தந்தால் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி ஆபாசமான பேச்சுக்கள், கொச்சையான வாசகங்கள், அநாகரிகமான வாசகங்களை விட்டு நாம் தவிர்த்து இருக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு பாடம் கற்றுத் தருகிறது. இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களாக நாங்கள் இதை கையாண்டு வரக்கூடிய எல்லா சவால்களையும் எதிர்கொள்வோம். எல்லா சவால்களையும் அருமையானவர்களே, சவால்கள் முடியல. திருப்பரங்குன்றம் தமிழகத்தில் துவங்கி இருக்கிறார்கள். தமிழகத்திலே 160 பள்ளிவாசல்களை தகர்க்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அவர்களுடைய முகநூல்களில் பரவி வருகிறது. இது ஒரு வருடத்தில் பரப்பப்பட்ட, ஆனால் சற்று உங்களுடைய வீரியத்தை காட்டிவிடாதீர்கள். அமைதியாளுங்கள், அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள், சத்திய போராட்டத்தில் ஈடுபடுங்கள், வாயடக்கத்தை மேற்கொள்ளுங்கள், கையடக்கத்தை மேற்கொள்ளுங்கள். கையிலே முதலில் எந்த விதத்திலும் எதிர் விளையாட்டுவதற்காக தவறான வாசக பிரயோகத்தை அல்லது சுவேஷமான வாசக பிரயோகத்தை தயவு செய்து பயன்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் நமக்கு போதுமானவன். நம்மளை அவன் பாதுகாப்பான்,
இந்த தேசத்தில் வாழ வைப்பான், இந்த தமிழகத்தில் வாழ வைப்பான் என்ற அசத்திய சக்திகளாலும் நம் மண்ணுக்கு இருக்கக்கூடிய அசல் சக்திகளை ஒருபொழுதும் அகற்றிவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இருங்கள், தைரியத்தோடு இருங்கள், அல்லாஹ்வை முன்னோக்குங்கள். தௌபாவின் மூலமாக, இஸ்திக்பாரின் மூலமாக, நல்ல பேச்சுக்கள் மூலமாக அடுத்தவர்களது நலவை அக்கறையோடு அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கினால் எல்லா சவால்களையும் ஈஸியாக வென்றுவிடலாம். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் தந்தரட்டுமாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.